உலகெங்கும் பரந்து விரிந்து கட்டமைப்பை உருவாக்கிய போராளி குழுவின் கதை. இது ஒரு யுத்தத்தின் கதை அல்ல, ஆயுதத்தின் கதை அல்ல. இது ஒரு பொருளாதாரத்தின் கதை. உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை கட்டமைச்சு ரொம்ப அழகா எடுத்துட்டு போன ஒரு குறிப்பிட்ட போராளி குழுவின் கதை தான் இது. உலக நாடுகள் அனைத்தும், இந்தியா உட்பட, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, உக்ரைன், ஈரான், ஈராக், அமெரிக்கா, அனைத்து உலக நாடுகளும் துரத்தி அடிச்சு வேட்டையாடிச்சு. அந்த போராட்ட இயக்கம் ஒரு தீவிரவாத இயக்கமே அல்ல. அந்த போராட்டத்து குழுமத்தை துரத்தி அடிச்சது. அவங்களுக்கு இராணுவ பலம் இல்ல, தீவிரவாதிகள் இல்ல. அதுக்கு ஒரே காரணம் பொருளாதாரம். அவங்க பொருளாதாரத்துல சிறப்பா இருந்தாங்க. அவங்க இலங்கை மண்ணுல அவங்க ஒரு பெரிய நீதித்துறையை வச்சிருந்தாங்க, பெரிய நிர்வாகம் இருந்துச்சு, உட்கட்ட அமைப்பு, சிறார்களுக்கான அமைப்பு, பொருள் தேவைக்கான திட்டங்கள், சேவைகள், வங்கிகள், தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா கட்டமைப்பும் அந்த குழுமம் வைத்திருந்தது. பொருளாதார தடை சமயத்துல கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அவங்களுக்குள்ள தற்சார்பா நல்லாவே இருந்தாங்க. பொருட்களை பயிர் செய்து, ஏற்றுமை செய்து, தீவிரமாக தங்களோட பொருளாதாரத்தை தக்க வச்சுட்டாங்க. உலக வங்கிகளையே கேள்வி கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான பொருளாதாரம் இருந்தது அவங்க கையில. இது எல்லாமே 2009க்கு பிறகு மௌனித்து போனது. இலங்கை தமிழர்களை உலகெங்கும் துரத்தி விரட்டினார்கள். புலிகளால் இயக்கப்பட்டது எக்கனாமி டாலர். புலிகளால் இயக்கப்பட்ட பொருளாதாரம் டாலர் சம்பந்தப்பட்டது அல்ல, வங்கிகள் பேங்க் சம்பந்தப்பட்டதும் அல்ல. எந்த வங்கி கடன்களுக்குள்ளும் அவர்கள் சிக்கவில்லை. உலகெங்கும் இருந்த இலங்கை தமிழர்கள் தங்களின் முதலீட்டாக தங்கத்தில் முதலீட்டை செய்தார்கள். உலகெங்கும் இருந்த இலங்கை தமிழர்கள் தங்களோட பொருளாதார தேவைகளுக்கு, சேமிப்புக்கு தங்கத்தில் முதலீடு செய்திருந்தார்கள். மேதகு புலிகளின் தலைவர் போரியல் தந்திரவாதி மட்டுமல்ல, போரியல் அறம் சார்ந்தவர் மட்டுமல்ல, சேவை செய்பவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய பொருளாதார நிபுணரும் கூட. பொருளாதார தந்திரம் கட்டி அமைத்த தீர்க்க தரிசன பார்வை கொண்டவர். இதனால் மிகப்பெரிய அளவுல உலகம் நாடுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலா இருந்தது இந்த இயக்கம், குறிப்பா அமெரிக்காவுக்கு. ஏன்னா இது டாலர் சம்பந்தப்பட்ட பொருளாதாரமே இல்லை. இவங்க பண்ற வியாபாரங்கள், ட்ரேடிங் எல்லாமே டாலர் சம்பந்தப்பட்டது இல்லை. இவங்க எல்லாமே இவங்களோட பணத்துக்குள்ள, இவங்களுக்குள்ளேயே இவங்களோட தற்சார்பு இயக்கமா. இது அமெரிக்காவுக்கு பெரிய குடைச்சலா இருந்துச்சு. இந்த உலக நாடுகள், உலக அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க, ஒரு பேட்டர்ன். அவங்க எப்படிப்பட்ட பேட்டர்ன்னா, உலகை ஆள்கின்ற இந்த உலக அரசு ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சிருக்காங்க, ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு லிபியாவோட அதிபர் கடாஃபி, அவர் கோல்டு தினார்ல தான் நாணயங்கள்லாம் அச்சிட்டாரு. அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு டாலர் மூலமா தான் வர்த்தகம் பண்ணணும். அந்த டாலர் நிறுத்தி வைக்கப்பட்டது, அவங்களுக்குள்ளே அவங்க தங்கத்தை முதலீடு பண்ணிக்கிறாங்க, அவங்க தினார்ல வச்சுக்கிறாங்கன்ன உடனே அவரை ஒரு பிடிக்குள்ள போட்டுட்டாங்க, ஒரு ட்ராப் போட்டு படுகொடூரமா அவரை கொலை செய்தாங்க. அதுக்கப்புறம் சதாம் ஹுசேன், அவரும் தினார்ல நாணயம் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது, அமெரிக்கா டாலருக்கு எதிராக இவர் ஆயுதம் வச்சிருக்காரு, உலக நாடுகளுக்கு எதிரான ஒரு நாடு ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையும் அரெஸ்ட் பண்ணி கொலை செஞ்சுட்டாங்க. உலக நாடுகள் எல்லாருக்கும் என்ன செய்தி சொல்லுது அமெரிக்கான்னா, எங்களுக்கு எதிராக நீங்க டாலருக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது, டாலர் தான் கிங் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு ஒரு செய்தியா இந்த 2 உதாரணங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். வெனிசுவேலால மச்சுரோன் அதிபரும் இதே மாதிரிதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவரும் டாலர்ல வியாபாரம் செய்யறதுக்கு மறுக்கிறாரு, தினார்ல தான் நாங்க செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ரஷ்யாவோட ஒத்திசையா சேர்ந்து தினார்ல நாங்க வியாபாரம் பண்ணறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு வெனிசுலா அதிபர் மதுரோ. டாலருக்கு எதிரான வர்த்தகம் இது அமெரிக்கா மோப்பம் பிடிச்சிட்டு டெல்டா வழியாக அவங்கள அட்டாக் பண்ணி அவரை கைது செஞ்சுட்டாங்க. பின்னால அவர் கொலை செய்யவும் படலாம். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து மசக எண்ணெய்ன்னு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபாயில டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா 50% டாக்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க.
இவங்களோட பேட்டர்ன் புரியுதுங்களா? உலக அரங்குல இவங்க தான் வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சின்ன இயக்கம் எந்த வங்கி கடனும் வச்சுக்கல. தங்கத்துல முதலீடு பண்ணது மட்டும்தான் அவங்க செஞ்சது. அந்த சின்ன நாடு இலங்கை ஒரு பெரிய செழிப்பான, வளமான நாடா உருவாகிரும். அப்புறம் டாலருக்கு மதிப்பில்லாம போயிடும். இதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. சென்ட்ரல் பேங்கிங் இல்ல, கடன் இல்ல. இந்த இயக்கத்துக்கு ஒரு பெரிய கடனோ, இல்ல சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டமோ, ஓ மத்திய வங்கியோட ஒரு தொடர்போ எதுவுமே இல்லாம தற்சார்பா அவங்க இருக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு. அதனால தான் அவங்கள துரத்தி துரத்தி அடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் துரத்தி துரத்தி அடிச்சுட்டாங்க. இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், பிரிட்டன், ரஷ்யா எல்லாருமே ஆயுதங்கள், தொழில்நுட்பம் எல்லாமே குடுத்தாங்க இலங்கைக்கு. அந்த யுஎன் அமைப்பு ராணுவ கட்டுப்பாடுன்ற பேர்ல இலங்கை அபரிமிதமான ஒரு பெரிய சக்தியா உலகத்தையே கவுத்து விடும். உலகத்துக்கே தலைமையா போய்விடும். அந்த அளவுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கு. ஒரு பெரிய நிழல் அரசாங்கமா தான் இருந்தாங்க. மூலமா மிலிட்டரி, ராணுவம் இத வச்சு அவங்கள தொரத்தி தொரத்தி அழிச்சிட்டாங்க. இலங்கை தமிழீழ தேசம் உலகத்தையே அச்சுறுத்துற பொருளாதாரமா கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த போராட்டம் கருவறுக்கப்பட்டது. துரத்தி துரத்தி வேட்டையாடியது இந்த உலக அரசு. அதை போல ஒரு சீரிய மிகப்பெரிய கட்டமைப்பு உலகத்துல எங்கேயுமே இல்ல. ஒரு நேர்மையான அறம் சார்ந்த தற்சார்பு உள்ள பெரிய கட்டமைப்பு தரைமட்டமாக்கியது இந்த உலக அரசு அமெரிக்கா.